ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்னை காமிக்கிறாங்க. அவளுக்கு 4 குழந்தைங்க. 4 குழந்தைங்களுமே அவளுக்காக அங்கே சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எந்திரிங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அம்மா வந்துட்டு சின்ன பிள்ளை கிடையாது, நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நானே என்னை பார்த்துக்குவேன்னு சொன்னதும், நீங்கள் வந்து எங்களை கவனிச்சிக்கும் போது நாங்கள் உங்களை கவனிக்கிறதுல என்னமா இருக்குது, நாங்கள் வந்துட்டு இப்போ பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டோம், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு எல்லா வேலைகளையுமே அங்கே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு இப்படிலாம் ஒர்க் பண்ண வேணாம், கஷ்டப்பட வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பேசாமல் வந்துட்டு எங்களுக்கு ஒரு அப்பாவை கொண்டு வாங்களே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ லூ கூட தான் சேர்ந்து அவங்க நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. இவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், வாழ்க்கையே கெடுத்துட்டான் அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு, ஒரு வேளை மேல் மாடலாக இருப்பானோ, தேவையில்லாமல் வந்துட்டு என்கிட்ட எந்திரிச்சா காசு கேட்பான், நான் என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே காசை வந்து கொஞ்சத்தை வைக்கும் போது அவளோட பென்டன் வந்து கீழே விழுந்துருது. அப்போ நம்ம ஹீரோயின் இப்பயுமே அது எல்லாமே யோசிச்சுருக்கா. அப்போ அங்கே குழந்தைங்ககிட்ட பேச்சை மாற்றிட்டு, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு பேசாமல் அமைதியாக வீட்டில் இருக்கணும், அம்மா வந்துட்டு இப்போ உடனே வந்துட்டு வேலை கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புனதுமே, சரி ஓகேம்மா நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, பட் நீங்கள் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருந்த வாட்சை வந்து கட்டிக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோ லூவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ளே வரும்போது அப்போ மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே எங்கள் கூட வர்றா. அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அசிஸ்டண்ட்டை. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, இவன் தான் அன்றைக்கி என் வாழ்க்கையை கெடுத்தவன், இன்றைக்கி நான் இவனை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே முன்னாடி போயிட்டு, ஐயோ பேபி நீங்கள் ஏன் இப்படி என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணு கூட இருக்கீங்க, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் என்னை இப்படி பண்ணலாமான்னு சொன்னதும் அப்போ அந்த மியாயே யார் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுட்ருக்கா, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும், நீ போய் இந்த ஆளை வந்து நம்பிட்டுருக்கியா, இவன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்பிடாத, என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான், உனக்குமே அந்த நிலைமையாக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இப்போ பண்ணுறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு அவ சொல்கிறா. பார்த்தா அங்கே நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வந்ததுமே அப்போ தான் புரியுது இவன் தான் கம்பெனியோட சிஇஓவேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறா. கடவுளே நான் வசமாக வந்து மாட்டிக்கிட்டேனே, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உடனே சிரிச்சிட்டு ட்ராமா பண்ணுறா. ப்ளீஸ் பாஸ் நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் வந்துட்டு விளையாட்டுக்கு இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதுமே, நீயா இவ்வளோ போய் ஏன் மன்னிக்கிற, நீ வந்துட்டு இவ்வளோ வேலையை விட்டு தூக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு வந்துட்டு பிள்ளைங்களாம் இருக்குது, நான் எப்படி காப்பாற்றுவேன்னு சொன்னதுமே, இவளுக்கு 2 months வந்து டைம் கொடுக்கலாம் அப்படின்ற சைட் அவன் உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த மியா கோவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோயின் அவளை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு எப்படியாச்சும் அந்த பென்டென்ட்டை எடுத்தாகணும்னு சொல்லி அவனோட ரூமில் போயிட்டு அங்கே தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அதை எல்லாமே இங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் அவனை திட்டிகிட்டே தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும் அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஆல்ரெடி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு போல், உங்கள் கூட நைட்டை ஒன்றா இருந்தது இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு. ஸோ அவன் தெரிஞ்சுட்டே தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு சும்மா உங்கள் அழகான ஃபேஸை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்லி ட்ராமா போட்டதுமே கையை பிடிச்சி கட்டி வச்சுட்டு, கண்டிப்பாக வந்துட்டு நீ பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்க போகுது, என்னத்தை வந்து தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து கீழே வந்துட்டு சில பிள்ளைங்க வந்து கார்ட்ஸு கூட வந்து சண்டை போட்டுட்டு அடித்து போட்டுட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், என்னது பிள்ளைங்க வந்துட்டு அடிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் கையெல்லாம் கழட்டி விட்டுட்டு போனால் அவனோட குழந்தைங்க தான் போட்டு அங்கே கார்ட்ஸு போட்டு அடிச்சுட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்ன வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யார் நீங்களான்னு சொன்னதும், நீங்கள் தான் என்னோட அப்பா, நீங்கள் எங்கள் அம்மாவோட வாழ்க்கையே கெடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அந்த மியா ஏய் நீங்களாம் யார், எங்கேயாச்சும் இருந்து வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு இருப்பீங்களா, உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதும், இப்போ இவரோட அந்த பிளாக்கோட வந்து இப்போ என்னோட சிஸ்டர் வந்து கொண்டு வந்து கொடுப்பா, இப்போ பாருங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே குட்டி பாப்பா இன்னொருத்தையுமே வந்துட்டு அந்த கார்டை கொண்டு வந்து கொடுத்ததுமே அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, இந்த கார்டு எப்படி உங்ககிட்ட போச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சரி இது வந்துட்டு ஃபேக்காக கூட இருக்குன்னு சொல்லிட்டு மியா சொன்னதுமே வேணா வந்து செக் பண்ணி பாருங்களேன், அதில் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே, நான் வந்துட்டு உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வந்துட்டு கிராண்ட்மேன் சொல்லிட்டு கூப்பிடுவோம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு கிராண்ட்மேன் சொல்லிட்டு எங்களை கூப்பிடுங்க அப்படின்ற சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறாங்க. பார்த்தா பைசா நிறைய இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோக்குமே புரிஞ்சுக்குது, அப்படின்னா பேபி வந்துட்டு பிறந்திருக்கு இப்போ மறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோ இந்த குழந்தைங்க எல்லாமே என்னோட தான், அதனால தான் இவ்வளோ அறிவாக இருக்குன்னு சொன்னதுமே யார் சொன்னது, அது என்னோட ஜீன்கள், அதனால தான் அறிவாக இருக்குது, உன்கிட்ட சொன்ன நான் இது உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டுலாம் போக முடியாது, என் குழந்தைங்க என் கூட தான் இருந்தாகணும், நம்ம உடனே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் உன்கிட்ட ஓகே சொன்னேன், நான் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுருக்கா. அங்கே அசிஸ்டண்ட்டை கிராண்டாக வெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட பார்க்குறா. ஆனால் ஹீரோ அவ்வளோ வம்ப பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறான். அங்கே ரொம்ப
எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு அப்பா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி சூப்பராக வெட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே கையவே கொடுக்க மாட்றா. ஹீரோ வம்பு பண்ணி அங்கே வந்து ரிங்க போட போகிறான். ஆனால் அப்போ அங்கே மியா வந்துடுறா. நான் ஃபஸ்ட்டு உன்ட்ட ஒரு விஷயம் வந்துட்டு பேசணும். நீ முதல் மேரேஜை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ண, அவள் என்ன பேசுகிறான்னு கேட்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. இவள் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கா. இந்த பேபிஸ் எல்லாருமே வந்துட்டு உனக்கு பிறந்தது கிடையாது, மிஸ்டர் வேங்க்கு பிறந்தது. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்காகன்னு சொல்லும்போது அப்போ அங்கே டீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஆனால் அவளுமே ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். ஆனால் வந்துட்டு என்ன ஒருத்தவங்க வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க, இவ்வளோ தத்தெடுத்துக்கல. நான் வந்துட்டு ஒரு ரூமுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சரி நீ இங்கே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அந்த ரூமில். ஆனால் நீங்கள் போல மிஸ்டர் வேங் தான் போனாருன்னு சொல்லிட்டு அந்த பர்சனையுமே அங்கே கூப்பிட்டதும் ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, இது என்னோட பேபிஸ் தான், நான் இந்த குழந்தைங்களை என்கிட்ட திரும்ப கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேறு குழந்தைங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஆனால் ஹீரோ தான் கூட இருந்தான்னு சொல்லிட்டு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க, எதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோட அம்மாவுமே அந்த மியாக் தான் சப்போர்ட் பண்ணிட்டு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் உடம்புல வந்துட்டு தழும்பு இருக்குது அது எனக்கு தெரியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ உன்ட்டேன்னு அப்படி இருக்க ஏதாச்சும் தழும்புன்னு சொன்னதும் இது யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்ககிட்ட கேட்டு வேறு என்ன உன்ட்ட இருக்குது அப்படின்ற சொன்னதும் மியா அப்படின்னா நம்ம டிஎன்ஏ எடுத்து பார்த்துக்கலாமேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுமே காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்ன இந்த மியாதா வந்துட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னா, எனக்கு வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நான் எந்த ஒரு பொண்ணையுமே ப்ரெக்னென்ட்மே ஆக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயந்து போயிட்டு எல்லா உண்மையுமே வந்து உளர ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த மியா வந்துட்டு அந்த டீனா மிளங்க பழி தூக்கி போட்டுறா, இவ தான் என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே எப்படியே ப்ராப்ளம் போயிட்டுருக்கோமே நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், என்னோட ஒய்ஃப் மேலேயோ என்னோட குழந்தைங்க மேலேயோ பழிய போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இந்த டீனா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இவ வந்துட்டு உங்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவன் கையை பிடிச்சி இழுத்ததுமே நம்ம ஹீரோ கோவப்பட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு யாராச்சும் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த மியா நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன், இந்த 4 குழந்தைங்களுமே 4 பேருக்கு பிறந்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோ கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் வேலை பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திட்டான். அங்கே ஃபைனலாக வந்துட்டு அவன் இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தைங்க அவனோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன வந்துட்டு இப்படி வந்திருக்கு ரிசல்ட் அப்படின்னா இந்த பேபி யாருக்கு பெற்றுக்கிட்ட, யார் வந்துட்டு உன் கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இதை பற்றிலாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, வரைக்குமே நம்ம 2 பேருக்குமே மேரேஜே நடக்கலையே, அப்புறம் ஏன் நீ வந்து இதை பற்றி கேட்டுட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோ அந்த ரிப்போர்ட் அங்கே கிழிச்சு எரிஞ்சிட்டு மேரேஜையுமே அங்கே கேன்சல் பண்ணி விட்றான். நம்ம ஹீரோயின் குழந்தைகளை கூட்டிகிட்டு அங்கே போகும்போது அந்த பிள்ளைங்க எப்பயுமே அப்பாவும் நீங்கள் சேர்ந்துருக்கணுமா தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்றத சொன்னதும் அதான் நீங்கள் இருக்கீங்களே எனக்கு, நீங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பிள்ளைங்களை வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே வந்துட்டு ஹீரோயினை பற்றி அங்கே விசாரிக்க அசிஸ்டண்ட்டாகவே சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட பொண்ணு அங்கே ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது அப்போ ஒரு குட்டி பையன் வந்து அவர்கிட்ட தேவையில்லாமல் சண்டை எழுதிட்டு பைத்தியம்லாம் சொல்லி அவளை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்றான். அவளுக்கு தலையில் அடிபட்டுருது. அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு எதுக்காக என்னோட சிஸ்டர் இப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடும்போது அப்போ கரெக்டாக அங்கே டீச்சர் உள்ளே வந்துடுறாங்க. எதுக்காக நீ வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க, ஸ்கூலில் வந்துட்டு ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியாதா, நீ வந்துட்டு இப்படி தப்பு பண்ணியிருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுவுமே நாங்கள் சொல்கிறத கேட்காம அவனுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட சிஸ்டர் அவன் அடிச்சிங்க பாருங்கள் தலையில் ரத்தம் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு அது கண்ணு தெரியலையான்னு கேட்டதும் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால ஏதாச்சும் ப்ரோஜனம் இருக்குது, அவங்க அம்மா வந்துட்டு ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணியிருக்காங்களா இப்போ வரைக்கும், ஆனால் இவங்க அப்பா அப்படி கிடையாது, ஏகப்பட்டது வந்து இங்கே பண்ணியிருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஜாலரா அடிச்சு பேசினதுமே நீங்கள் டீச்சர் இருக்கவே லாய்க்கில்லைன்னு அந்த பையன் கோவப்படுறான். என்னவா எதிர்த்து பேசுகிற அப்படின்ற சொல்லிட்டு குச்சி எடுத்து அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து விழான். அவனுங்க பார்த்ததுமே அப்பான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே யார் நீ ஏன் நீங்கள் வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி வந்து கேட்டதும் குழந்தைங்கிட்ட எப்படியா நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன இந்த பிள்ளைங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, இந்த பொண்ணையை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க, இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பையனோட அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. அம்மா என்னை இவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நான் எதுவும் பண்ண கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. என் பிள்ளை பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் பேசுறதுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துனதுமே அந்த டீச்சர் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ கோவப்படாதீங்க, நான் வந்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், இந்த கிளாஸ் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கிரவுண்ட்லேயுமே ஓட வச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் பண்ணால் பார்த்தாது, இப்போவே அவங்க நீடன் பண்ணி என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கணும்
ஆகணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க தப்பே பண்ணலன்றப்ப அவங்க ஏன் இப்படி பண்ணணும், அதுக்கு மேலே சின்ன பிள்ளைங்ககிட்ட இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற சொன்னதும் அந்த லேடி பார்த்தா ரொம்ப சீப்பாக நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காங்க. உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது நீ வந்துட்டு சாதாரணமாக ஒரு எம்ப்ளாயி போல, ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, பெரிய கம்பெனியில் மேனேஜர்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டுமே வந்துட்டு என்ன தைரியம் தான் என் புள்ள மேலே கை வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேற ஒரு லூஸ் பைய மாதிரி வந்து ஓவராக பேசிட்டு இருக்கான். இதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ஓவர் சீன் போட்டதுமே நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சி திரிய விட்டான். குழந்தைங்க மேலே கையை வச்சேன்னா கையை உடச்சி விட்ருவேன்னு சொல்லிட்டு இவர் யார் தெரியுமா, இவர் நினச்சாருன்னா உன்னை வந்துட்டு இந்த ஊரில் இல்லாமல் பண்ணிடுவார், இவர் அந்த கம்பெனியில் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல். அவ்வளோ சீன் போட்டு பேசினதுமே அந்த டீச்சருமே இங்கே வந்து ஜாலரா அடிச்சுட்டு உங்களை மாதிரி பிள்ளைங்களாம் இங்கே படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீங்களாம் டீச்சராக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கா, குழந்தைங்களுக்கு எப்படி பாடங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஸ்கூலில் வந்துட்டு எந்த ஒரு வேறுபாடுமே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்றத சொல்கிறான். அந்த பாப்பா அப்பா நான் இப்போ நீடோன் பண்ணி இப்போ மன்னிப்பு கேட்கணுமான்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது அப்பா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என்ன நீ பாப்பான்னு சொல்லிட்டு ஓவராக பேசும்போது அங்கே நம்ம ஹீரோ போட்டு அவனை ஏற்றி தள்ளி விட்டுட்டு அங்கே கையை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சுடுறான். மரியாதையை கையெடு என்னோட ஹஸ்பண்ட் மேலேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசினதோ நீ என்ன பண்ணிட முடியும், நீ ஃபஸ்ட்டு உன் பேர் நீ வந்துட்டு எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்றத சொன்னதும் அவன் சீனை போட்டுட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு ஓவராக சீனை போடுறான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தா இப்போ உன் நிலமை என்ன ஆக போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அசிஸ்டண்ட்டை வந்துட்டு இந்த ஆளை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் வந்து அப்படியே நக்கல் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னமோ ஃபோன் பண்ணி என் வேலை விட்டு தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கு ஃபோன் பார்த்தியா, நீ வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு கால்மே வந்துடுது. அப்போ அங்கே டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு இங்கே பார்த்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரே எனக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, அப்போ நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே பார்த்தா அவனை வந்துட்டு அங்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் தான் புரியுது இவன் தான் நம்ம சிஇஓன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே காலை பிடிச்சவங்க வந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். பாஸ் நீங்கள் தான் எங்களோட பாஸ்ன்னு தெரியாமல் நான் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு விட்ருங்க, வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாடுக்கே இல்லாமல் போயிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அழுதுங்க புலம்புனதுமே வந்துட்டு நீங்கள் எதுக்கு இவன்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான் அப்படின்ற சொல்லிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறான். அவங்க பையனை வேற அங்கே வந்துட்டு நீடன் பண்ணி மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதும் அப்போ எதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்கன்னு கேட்டதும் இந்த ஸ்கூலில் படிக்க முடியாது, சோத்துக்கே வழி இல்லாமல் போயிடுவேன், சிஓ இவர் தான் அப்படின்ற சொன்னதும் ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து நீடன் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வந்து நீடன் பண்ண வைக்கணும்னு பார்த்தா கடைசியில் இவங்க தான் அவங்க முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு பிள்ளைங்களுமே அப்பா அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம், என்னோட அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க மனசறிஞ்சு வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னா விட்டுறணும்னு சொன்னதும் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு யார் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அந்த டீச்சர் பார்த்து அங்கே பிரின்சிபலவே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஆள் தான் வந்து ஓவராக பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் இந்த ஆளுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்சல்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை பற்றியும் பேசினதும் அவ்வளோதான் அங்கே பிரின்சிபல் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. நீங்கள் எதுக்காக அப்படி வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்காக எவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்றது சொன்னதும் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அந்த லேடியோ ஐயோ சிஇஓவா அப்போ நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு. பட் அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது, ஒரு டீச்சர்ன்றவங்க எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் நடத்தணும், ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்களா, நீங்கள் இப்படி பார்ஷியாலிட்டி பண்ணிங்கன்னா எப்படி வந்துட்டு பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்குவீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வேலையை விட்டுமே தூக்க சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்மே எங்கள் குழந்தைகளை பார்க்குறதுக்காக வந்துட்டு ப்ராப்ளம் எல்லாமே இப்படி குழந்தைங்க சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மீல் சாப்பிட்லாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்மே அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோ சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க அப்பா ப்ளீஸ் எங்களை விட்டு போகாதீங்க எங்கள் கூட இன்றைக்கி நான் வந்து ஆகிட்டு ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே அவளுமே ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ஹீரோக்கு தேவையான பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கதவை பார்த்தா நல்லா லாய்க்காய்க்கிறது. அவள் தொடர்ந்து பார்க்குறா, திறக்க முடியல. ஹீரோவுமே வந்து ட்ரை பண்ணுறான், பட் முடியலன்னதும் நம்ம ஹீரோயின் சரி நான் வந்துட்டு இப்படி கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் மேலவே படுங்க அப்படின்றத சொன்னதும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் மேலே படுத்திருக்கா, ஹீரோ கீழே தான் படுத்திருக்கான். அங்கே தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்லிப்பாகி அங்கே வந்து விழுந்ததுமே ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவன் மேலேயுமே அவனுக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ வந்துட்டு பேசாமல் அவனுமே தூங்க ஆரம்பிச்சிடுறான்.
நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவள் பயந்து அங்கேருந்து ஓட பார்க்குறா. அப்போ ஹீரோ எங்கே போயிட்டுருக்க, நைட்டு பூரா படுத்து தூங்கிட்டு என்ன பேர்ஸ் எல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி இழுத்ததும் அங்கே குழந்தைங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டு 2 பேர் ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பர் அப்படின்ற செட்டு போனதும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே போயிட்டுருக்கா. ஹீரோவுமே அங்கே பின்னாடி வந்ததும் தயவு செஞ்சு இந்த குழந்தைங்களோட பேச்செல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்காதீங்க அப்படின்ற செட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வித்தியாசமாக ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அப்போ அந்த குழந்தைங்க நம்ம உள்ளே போயிட்டு எப்படியாச்சும் அப்பாவோட ஹேரை கண்டுபிடிச்சி டிஎன்ஏ எடுத்து வந்து பார்த்துறணும். எனக்கு என்னமோ அன்னைக்கு நடந்தது தப்பாக நடந்திருக்க மாதிரி தோணுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே இந்த குழந்தைங்க எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் தான் வந்துட்டு எங்கள் அப்பாவை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு நாங்கள் ஒரு ஹேர் எடுக்கலான்னு தான் வந்தோம், நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ற சொன்னதும் கொடுத்துட்டா போச்சு, அதுக்கு எதுக்கு தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹேரை வந்து கொடுக்குறான். அவனுக்கு குழந்தைங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு போல். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த டீனா அங்கே வந்துடுறான். நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இவன் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவ ஒரு சரியான பீச் அப்படின்ற சொல்லிட்டு பேசுனதும் ஹீரோங்க கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறான். வார்த்தைகளை பார்த்து பேசி பழகு, ஒருத்தவங்கள பற்றி இவ்வளோ அவமரியாதையை பேசக்கூடாது அப்படின்ற சொல்கிறான். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவே மோசமானதுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கள பற்றியும் அவள் தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ரிப்போர்ட்டுமே வந்துடுது. அப்போ இங்கே பாருங்க பாசிட்டிவ் தான் வந்திருக்கு, நீங்கள் தான் எங்களோட அப்பா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ அதை நம்ப மாட்டான். உண்மையிலே வந்துட்டு நீ பெரிய புத்திசாலி தான், எப்படி வந்து எடிட் பண்ண அப்படின்ற சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துடுறா. இவனோட பேச்செல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இவன் வந்து இதிலலாம் ஜீனியஸ், இவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீனா பார்த்தீங்கல்ல அவளே வந்து குழந்தைய நம்ப மாட்டான், நீங்கள் என்னமோ அதுகளுக்கு போய் வக்காலத்து வாங்குறீங்களே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ இது என்னோட பேபிஸ் தான், யார் நம்மளாலும் நம்மளாட்டின்னு சரி நான் வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் இந்த டீனா அங்கே ரொம்ப கோவப்படுறா. இவளுக்கு என்னென்னா நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும், அன்றைக்கி கூட இருந்தது நான் தான் போய் சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. குழந்தைங்க எல்லாருமே அங்கே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கவும் அவளுக்கு ரொம்ப அங்கே இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அதை எல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ விளையாடுறதுக்காக கிளம்பலாம் ஓகேவா, அம்மா வந்துட்டு இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே தனியாக விட்டுட்டு அங்கே அவன் மட்டும் கிளம்புனதுமே அவள் பார்த்தா அங்கே இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டுருக்கா போல். அங்கே லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். குழந்தைங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க, நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கே, என்ன விஷயம், நீ வந்துட்டு என்ன ஏதாச்சும் வந்து டேட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றியா, எங்கே போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் நான் டேட்டுக்கெலாம் போகலப்பா, நான் வேறு ஒருத்தவங்கள மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் எங்கே வந்துட்டு போயிட்டுருக்காது, யார் பொண்ணா ஆனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் அங்கே பயந்துக்கிட்டு பொண்ணு தான், நீ வந்துட்டு பெருசாலாம் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காது அப்படின்ற சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் மேரேஜே நடக்கலை, அதுக்குள்ளே நீ எனக்கு என்ன போட்டியாக யாராச்சும் கூட்டிகிட்டு வர போறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறான். நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றத அவள் சொல்லிவிட்டு அவங்க குழந்தைகிட்ட சரி ஓகே அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ முக்கியமான வேலை இருக்குல்ல நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் அம்மா நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்கம்மா, நான் வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே குழந்தை வந்துட்டு அங்கே கேர் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரே டயத்தில் இப்போ என் கன்னத்தில் வந்து கிஸ் கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த 2 பேருமே ஹாப்பியாகிட்டு கிஸ் கொடுக்க போகிறாங்க. பட் பேபி வந்துட்டு எங்கள் ஊடாலேருந்து விளைவிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்ததும் அவங்க இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அவர் ஷாக் ஆகிட்டு ஐயோ வந்துட்டு நான் சும்மா வந்து ஏதோ வந்து மிஸ்டேக்காக உள்ளே வந்துட்டேன், நான் எதுவும் பார்க்கல அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க போனால் அந்த ஆளை பார்த்தா பல்ல காமிச்சிட்டே ஒரு மாதிரி அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப டஃப்பாக கொஸ்டின் கேட்குறான். நீங்கள் இப்போ வந்துட்டு மதர்னு வேறு சொல்கிறீங்க, குழந்தைங்கள வச்சுட்டு நீங்கள் எப்படி இங்கே கம்பெனியுமே ஹேண்டில் பண்ண முடியும், ஸோ வந்துட்டு நாங்கள் ரொம்ப ரேர் தான் இப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்துட்டு வேலை கொடுக்குறது, பட் இருந்தாலும் ஆனால் உங்களோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட தப்பாக பேசுனதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு அவங்க வந்து போக பார்த்ததுமே அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்க போதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ணி விட்டுறா. அவனுக்கு இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு போயிடுது. அப்போ அந்த பாப்பாவுமே வாட்ச் மூலமாக அவள் இருக்கிற லொக்கேஷன் அங்கே கண்டுபிடிச்சிடுறா. நீ வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்க தெரியுமா பார்க்க, நீ ஒரு தடவை ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி காமியேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அங்கே அந்த ஆள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை கோவப்பட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னா நல்லது, இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றிடுறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சுருப்ப, கண்டிப்பாக உனக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற சொன்னதும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். எத்தனை பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணியிருப்ப தெரியாமல், நான் இப்போ பாரு உனக்கு அதுக்கான வந்து வேல்யூ நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டு அங்கே வந்து பயங்கரமாக அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை நீ நல்லா தானே இருக்க, நீ வந்து பொய் பேசிட்டு என்கிட்ட வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நம்ம ஹீரோ கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம கம்பெனியோட கொலாபரேஷனுக்காக தான் நான் பேச வந்தேன்னு சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தோணிட்டுருக்கா, நீ சொல்கிற இந்த பொய்யெல்லாம் நம்புறதுக்கு, நீ என்னை விட்டுட்டு எப்பயும் போக முடியாது, ஸோ ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நீ
நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பேசிட்டு இருக்கும்போதே அவனுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தண்ணியெலாம் கொடுத்துட்டு சரி ஓகே இப்போ நீ வந்துட்டு பார்த்துக்கோன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வயிறு பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் எங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே கையை பிடிச்சி இங்கே தான் சொல்லிட்டு அங்கே வச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி இழுத்ததுமே 2 பேருமே பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. அப்போ அங்கே அந்த டீனா அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அங்கே வந்துட்டு எதுக்காக நீங்கள் 2 பேரும் இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே என்னோட வீட்டில் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் உன்னோட அம்மா தான் உன் கூட சேர்ந்து லிவிங் இருக்க சொன்னாங்க இங்கேன்னு சொன்னதுமே நான் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டேனா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதான் உன்னோட ஃபியான்ஸே வந்துட்டாளே அவள் வந்துட்டு உன்னை பார்த்துக்குவா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போனதும் ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவ ரொமான்ஸ் பண்ண பார்த்ததுமே மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி விட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் குழந்தையோட வாக் பண்ணி போகும்போது அங்கே ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்ததுமே இந்த பையன் பிடிச்சி அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டான். ஸோ வந்துட்டு இவனுக்கு வந்து அங்கே அடிபட்டு போயிடுது. ஹீரோயின் அதை பார்த்து அங்கே அரண்டு அடித்து போய் அழுதுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிடுறா. அங்கே வந்துட்டு அங்கே ரொம்ப வந்து சீரியஸாக இருக்கான் போல பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நம்ம ஹீரோட்ட இதை கால் பண்ணி இன்ஃபார்மே பண்ணிடுறா. நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு அவள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது குழந்தைக்கு வந்துட்டு பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பிளட் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே நான் என்னோட பிளட் அதான் நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை நீ குழந்தைக்கு பிளட் கொடுக்க வேணாம், நீ தான் பயாலஜிக்கல் ஃபாதர், நீ அப்படி கொடுத்தன்னு வச்சுக்கோமே தேவையில்லாமல் அவனுக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபெக்ஷன் வரும்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அப்படின்னா இவ்வளோ நாள் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தியா, என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிளட்டு வேறு எதை ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாங்க. அப்போ இப்போ ஆக்சிடென்ட் ஆகலைன்னா என்கிட்டருந்து நீ மறைச்சிருப்பேல அப்படின்ற சொன்னதும் நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த பேபி ஒன்று மட்டும்தான் உனக்கு பிறந்தது, மற்ற 3 பேபிஸ் வந்துட்டு நான் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அந்த டீனாவுமே வந்துடுறா என்ன வந்துட்டு உன்னோட பேபிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன், சரி சரி கவலைப்படாத அந்த ஒரு பிள்ளை என்ன செத்து போயிடுச்சுன்னா அதான் மிச்சம் 3 வச்சுருக்கேன் அதை வச்சு ஹாப்பியாக இருந்துக்கோன்னு சொன்னதும் அவ்வளோதான் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டு அடிச்சிடுறா. என் பிள்ளையை பற்றி ஏதாச்சும் பேசியிருந்தேன்னா பார்த்துக்கணும் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டிரைவரையுமே பிடிச்சங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. பாஸ் இந்த ஆள் தான் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டவேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எல்லாமே இந்த டீனாவோட வேலை தான் போல், அவன் பயந்துட்டு அங்கே சொல்ல வரான். பட் இருந்தாலுமே அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னா உன் நிலமை வந்துட்டு ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்து அவளை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது இவ தான் பண்ண வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஆனால் என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவள் மிரட்டிட்டு இருக்கா. என்னால் அங்கே குழந்தைக்குமே நல்லா இருது. அங்கே குழந்தைய போய் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா புள்ள பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, ஸோ வந்து அது என்னோட கடமை காப்பாற்றுறது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பேபிகளையெல்லாம் கூப்பிட்டுட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது அப்பாவோட நிலமமான்னு சொன்னதும் அந்தால பற்றி நம்மளுக்கு என்ன கவலை இருக்குது, பேசாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், அதான் நல்லது, அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பும்போது பார்த்தாங்க கார் எல்லாமே சுற்றி வளைச்சிருது. நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்னை வந்து மிரட்ட போகிறானான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து அங்கே ஃப்ளார்லாம் கொடுத்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஆனால் ஹீரோயின் அங்கே ஒத்துக்க மாட்றா. அதை கேட்டுட்டாங்க அந்த குழந்தைங்க எல்லோரும் ஏன் அப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீ வந்து என் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு என்னை விட்டுட்டு அப்படிலாம் போக முடியாது, எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டதும் நான் என்ன ஓ வீட்டு வேலைக்காரியா நீ சொல்கிற இடத்துலலாம் வந்து இருக்கிறதுக்கு அப்படிலாம் நான் வந்துட்டு கேட்க முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி ஓகே நான் உனக்கு 1 hour டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே உன்னால் எங்கே முடியுமோ நீ கிளம்பி போய்க்கோ, ஆனால் 1 hourக்குள்ளே தான் அது முடியலன்னா நீ எப்பயும் என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்ற சொன்னதும் 1 hourல எனக்கு ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்ற சொல்லிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா பாஸ்புக் அது எதுவுமே காணும். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த பேபி வந்துட்டு சிரிக்கிறா. அப்போ தான் பிளான் எல்லாமே தெரியுது, எல்லாமே ஐடியா பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் நான் இப்போ எப்படியாச்சும் இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே காருக்குள்ளே ஏற போகும்போது நம்ம ஹீரோ இப்போ நீ சொன்ன டைம் முடிஞ்சு போயிடுச்சு, எங்கே போயிடுச்சுக்கா, இதுக்கப்புறம் நீ எப்போ என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்ற சைட்டு வம்பு பண்ணி அப்படியே அங்கே தூக்கிட்டு போனதுமே அவள் கத்திட்டு இருக்கா. பேபிஸ் எல்லாருமே என்னை ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் இங்கே தான் தங்க போகிறாங்க, ரொம்ப நல்ல ரூம்பாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அங்கே உள்ளே போனதுமே அந்த மியாவும் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுமே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கல, ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரியாக இருக்காங்க. அப்போ அங்கே மியா வந்துட்டு சரி ஓகே வந்துட்டீங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ரூமை காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டுறா. இது வந்துட்டு வேணுக்குன்னே நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னதும் ஏன்னா நீங்களாம் இங்கே தான் இருக்க டிசர்வாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் ஒன்றை மாதிரி ஜென்மங்கள்லாம் இங்கே இருக்க
இருக்கும்போது நாங்கள் இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை வந்துடுது. அப்போ அங்கே லீக்கேஜில் ஆகிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வர்றான். குழந்தைகளையும் அவளை எங்கே அப்படின்றத சட்டி கேட்டதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க சாப்பிடு அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அம்மா நீ எப்போ பார்த்தாலும் ஏன் அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அம்மா நீங்கள் தேவையில்லாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். நான் நல்ல ரூம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே பார்த்தா வேணுக்குனே நம்மளை இந்த ரூமில் வந்து விட்டுருக்காங்க. இந்த ரூம்லலாம் வந்துட்டு யாராச்சும் இருப்பாங்களா, அப்பா பெரிய பணக்காரன்னு பார்த்தா இப்படியே வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஸ்பைடர் மேலே விழுந்ததுமே பயந்து போய் அலறி அடிக்கிற சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எந்திரிக்கும் போது நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க சும்மா அப்படியே விளாண்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எப்படியும் திரும்ப சமாளிக்கும் போது அங்கே குட்டி பையன் வந்துடுறான். நீங்கள் வந்து நிலைமையை பாருங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோங்க உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமை பார்த்துட்டு போய் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு அந்த மியாவை வந்து கோவப்படுத்திட்டான். நீ வந்துட்டு எப்படி ரூமில் கொண்டு வந்து அவங்கள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டினதும் ஏன்னா அவங்களாம் அங்கே தான் இருக்க டிசர்வ் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ எப்போ பார்த்தாலும் எதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுனதும் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது ஹீரோக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஃபைனலாக வார்னிங் கொடுக்குறேன். அவள் வந்துட்டு என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப், இது என்னோட குழந்தைங்க. தேவையில்லாமல் யாராச்சும் ஏதாச்சும் வேலை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். ஏன் அது என்னோட அம்மாவாக இருந்தாலும் சரி அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே திட்டி விட்டு ஹீரோயின் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஐ திங்க் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு என்னோட ரூமில் தூங்குறேன், நீங்கள் இப்போ தூங்குங்க அப்படின்றத சொல்லிட்டு போனதும் ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு எங்கே போயிட்டுருக்க, இது நம்மளோட ரூம் தான், இதுக்கப்புறம் நீ ஏன் கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்போ அந்த டீனாவை பார்த்தா நான் உங்களுக்காக பால்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் உன்னை யார் இங்கே வர சொன்னது, மரியாதையோட இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கலாமா, எனக்கு உங்களுக்கும் மேரேஜ் நடக்க போது வேறு ஒரு பொண்ணு கூட போய் இருக்கீங்களே அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ நான் எப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு கேட்குறான். ஹீரோயின் உங்கள் ஃபேன்ஸே வந்துட்டாங்க நான் போகிறேன்னு சொல்லும்போது பக்கத்தில் பிடிச்சி வச்சுட்டு விடமாட்டான். அங்கே பேபிஸ்மே வந்துட்டு அங்கே பிடிச்ச அவளை அங்கே தள்ளி விட்றாங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த குழந்தைங்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிட்டாங்க, சாக்லேட் கொடுத்துச்சேக்கா. அப்போ அந்த குட்டி பையன் யோசிக்கிறான் இந்த லேடி ரொம்ப மோசமானவங்க, எதையும் ஈஸியாக வந்துட்டு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. சாக்லேட்லாம் நீ ஏன் வச்சுட்ருக்க, உனக்கு வந்துட்டு அலர்ஜின்னு தெரியாதா உனக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஸோ அதை கேட்டுட்டு வேமாங்க வந்துட்டு அந்த பாலில் வந்துட்டு அங்கே மிக்ஸ் பண்ணி விட்டா. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைங்க வந்துட்டு ஹாப்பியாக அங்கே விளையாண்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இருந்து போனதுமே அவள் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா இந்த குழந்தைங்க ஒவ்வொன்றையாக நான் வந்துட்டு கொலை பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அவள் பார்க்குறதையுமே பார்க்குறான். ஆனால் அந்த மில்க் அவன் பாட்டு எதுவும் தெரியாமல் குடித்ததுமே அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் உடம்புல ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிட்டு மயக்கமாயிடுறான். இந்த சவுண்டை கேட்டுட்டு ஹீரோயின் அழுகிறத கேட்டு அங்கே ஓடி வர்றா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோமே அங்கே வந்துட்டு வேமா தூக்கிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. டாக்டர் வர வச்சு அங்கே பார்த்தா அங்கே ரொம்ப கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே வந்துட்டு இந்த குழந்தைங்களாம் ரொம்ப வந்துட்டு மோசம்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பா நான் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வைங்க காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதோ அவன் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாமா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை நம்பிக்கை வைங்க அப்படின்றத செய்கிறாங்க. ரொம்ப ஓவராக தான் வந்து மனசில் நினப்பு போலதுங்களுக்குலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கையில் வந்துட்டு நீடியில் வச்சு அங்கே குத்தி விட்டதுமே அந்த பையனுக்கு டக்குன்னு அப்படியே முழிப்பு வந்து உடம்பே சரியாயிருது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த டாக்டருமே பாராட்டுறாரு, உண்மையிலே நீ ஜீனியஸ்மா அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இந்த வீட்டில் என்னோட குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்தாக இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நம்ம இங்கே இருக்க வேணாம் வேறு ஒரு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறான். பட் எனக்கு நீயே வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போனால் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ட விட்டு பேச வந்ததுமே மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி விட்டு போனதும் அங்கே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் அங்கே ஒரு வீடெல்லாமே ரெடி பண்ணிடுறான் அவங்க ஃப்ரெண்டு சுமித்தை வச்சு தான். அப்போ அந்த பையன் வந்துட்டு ரொம்பவே நல்லவனாக இருக்கான். உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட குழந்தைங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஒரு ஆள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னோட பேபிஸ்க்கு நீ தான் அப்பான்னு சொல்லிட்டு நடிக்கணும் ஓகேவா அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டதும் என்னோட பிள்ளைங்களும் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு தான் நான் வருவேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நீ வர தேவை கிடையாது, இதுக்கப்புறம் இந்த குழந்தையோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு உண்மையிலே உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா என்னோட குழந்தை இவ்வளோ நாளாக நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ யார் அதை சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபைட் வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து இருக்க விரும்பல, நான் இவர் கூட தான் இருக்க போகிறேன், தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ணாமல் இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோக்கு அங்கே வந்துட்டு போகிறதுக்கே மனசு கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான்.
ஹீரோ அங்கே பப்பில் போயிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்கான். இந்த பொம்பளைங்களோட மனசை புரிஞ்சுக்கவே முடியலையே, எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் பாஸ், அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த மியா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான் அந்த டீனாவை. அம்மா வந்துட்டு உன்னை இவளை செக்ரட்டரியாக வந்துட்டு போட்டிருக்காங்களா, இவ தான் இனிமேல் உனக்கு ஒர்க் பண்ண போகிறா கூடன்னு சொன்னதும் அங்கே இந்த ஃபைல் எடுன்னு சொல்லும் போது அந்த ஃபைலை வந்துட்டு ஒழுங்காக எடுக்கக்கூட முடியாமல் கீழே போடுறா. நீ வந்துட்டு ஃபைலவே எடுக்க முடியல, கம்பெனி வந்துட்டு காப்பாற்றி என் கூட ஒர்க் பண்ண போறியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு கோவப்பட்டதுமே அங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங்காக போகணுன்னு சொல்கிறாங்க. உடனே நான் வரேன்னு சொல்கிறா. அவள் கழுத்தில் நம்ம ஹீரோயினோட பென்டன் வந்துட்டு வெளியே விழுந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அங்கே வந்துட்டு இந்த பென்டன் என்னோடது, நீ தான் சொல்லிட்டு அவங்க வந்து பிடுங்க வரும்போது நம்ம ஹீரோ இதே மாதிரி உனக்கு வேணும்னா நான் வாங்கி கொடுக்குறேன், நீ என் கூட சேர்ந்து மீட்டிங் வா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதை வந்து யோசிச்சுட்டே இருக்கா, அது என்னோடதாச்சே எப்படி வந்துட்டு அவகிட்ட போச்சு, அவள் தான் அப்படின்னா எடுத்து வச்சிருக்கா போல, இதை சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காளா, இதனால தான் அந்த வீட்லேயுமே இவ்வளோ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அங்கே வந்துட்டுருக்கு. அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே சேர்மன் சீட்டில் உட்காந்து வச்சதுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக அப்படி அப்படின்றத சொன்னதும் நீ என்னோட ஒய்ஃப்லாம் அப்புறம் எப்படி அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேகசினை எடுத்து பார்த்தா அதில் வந்து நம்ம ஸ்மித்தோட ஃபோட்டோ இருக்குது, இது யாருன்னு தெரியல அப்படின்ற சொல்லும் போது பாஸ் உங்களுக்கு வேணா நான் இப்போ வேறு கூட்டிகிட்டு வரேன், நீ ஒரு பெரிய ஆக்டர்னு சொல்கிறாங்க. அங்கே அவனை கூட்டிகிட்டு வந்ததுமே நீ வந்துட்டு பெரிய ஆக்டராக இருக்கலாம், பட் ஒரு குழந்தையோட அப்பாவா நீ வந்துட்டு நடிக்கிறதுக்கு லாய்க்கில்லையே அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டவன், ஜாப் போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தான் அவனை அங்கே நடிக்க சொன்னேன்னு சொன்னதும் நம்ம ஸ்மித் நான் வந்து போய் சொல்ல கிடையாது, அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு என்னோட பொண்ணு தான், நான் வந்துட்டு இதை உன்ட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அங்கே ரொம்ப அவங்களுக்குலாம் ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே நைட் போல் நம்ம ஹீரோ அந்த குழந்தைக்கு தான் வந்துட்டு அங்கே கதை சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்லுங்கப்பான்னு சொன்னதான் அந்த பையன் வந்துட்டு தூங்கவே மாட்டான். ஹீரோ தான் அங்கே ரொம்ப டயர்டாகி போயிடுறான். என்னெல்லாம் குழந்தை தூங்கிருச்சுன்னு பார்க்குறான், பார்த்தா அப்பயுமே தூங்கலை அந்த குட்டி பாப்பா. அப்போ என்ன வந்து அசதியாகி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே ரொம்ப பாடாப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்மித் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உன்னை நான் ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே டிக்கெட்லாம் கொண்டு வந்தவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு நானுமே டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என் கூட தான் சேர்ந்து வரணும்னு நான் உனக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்ற சொல்கிறான். 2 பேருமே இப்படி மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிகிட்ருக்கோமே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ என்னப்பா வந்துட்டு தப்பாக போச்சு, நம்ம வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வந்து அவள் வாங்கிக்கிறா. போய் டென்னிஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்து இப்போ யார் கூட நீ சேர போகிற, என் கூடயா அவன் கூடயான்னு சொன்னதும் இல்லை நான் ஸ்மித் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. விளையாடுற சாக்கில் வந்துட்டு ஹீரோயினை தலையில் ஒரு போட்டு விடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து உன்னை பாரு தோக்கடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸாக விளையாண்டுட்டு கீழேயுமே விழுந்துடுறா. 2 பேரும் கேர் பண்ணுற பேரில் வந்து சண்டை நடக்குது. பிறகு அந்த டீனாவோட கழுத்தில் அந்த பென்டன் திரும்ப அங்கே வந்துட்டு கீழே விழுந்ததுமே அதை வந்துட்டு எடுக்க போய் அங்கே திரும்ப சண்டை வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படியே ஃபைட் போயிட்டுருக்கு. அந்த டீனா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர வைக்கிறா. எதுக்காக நீ வந்துட்டு இப்படி கேவலமாக போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கேட்டதும் இந்த பெண்டன்ட்டை வச்சு தான் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் நான் தான் அந்த ரூமில் இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்காக தான் அங்கே போனேன், எல்லாத்தையும் வந்து நீ கெடுக்கவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே மேலேருந்து பிடிச்ச அவள் தள்ளி விட்டுறா. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான், அம்மா வந்துட்டு ஆபத்தில் இருக்காங்கப்பா, இங்கே பாருங்கள் அலாரம் வந்துட்டு ஒரு மாதிரி அடிக்கிற, அந்த வாட்சில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயினை வந்துட்டு எப்படியும் அவங்க வந்துட்டு மேலே இழுத்து அப்படியே வந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுமே கொண்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வேமா அவங்க வந்துட்டு காசை கொடுத்து அவளை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே விடாமல் இருக்கவுமே அந்த குட்டி குழந்தைங்க வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடித்து விட்டுட்டு அந்த குட்டி பாப்பா நான் என்னோட அம்மாவை காப்பாற்றுறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னதும் குழந்தைங்க வந்துட்டு விளையாடுறதுக்கு இதென்ன கேமா போமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோங்க வந்து பயங்கரமாக கத்திட்டு வர்றான். அது என்னோட ஒய்ஃப், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஆர்டர் கொடுத்துடுறான். அந்த பாப்பாவுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு போய் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே டக்குன்னு அங்கே முழிப்பு வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயினுமே இது எல்லாமே வந்துட்டு பண்ணது அவதான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் உன்ட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டேன், பேபிஸ் வந்து உன்னோட தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா. இங்கே வீட்டில் பார்த்தா அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் திரும்ப எந்திரிச்சு தொலைஞ்சானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இருக்க போது அங்கே மெய்ட் வந்துட்டு மேடம் வந்து
இப்படி அவங்க இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஃபைனலாக பார்த்தா இவளுக்கு அவனுக்கு அங்கே வந்து வெட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அங்கே என்ட்ரானதுமே அவளுக்கு ரொம்ப வந்து நர்வஸ் ஆகிருது. எதுக்காக இங்கே வந்திருக்கேன், என்னோடய லைஃப்பை கெடுக்க பார்க்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் என்னது உன் லைஃப்பை நான் கெடுக்க பார்க்குறேன், நான் என்னோடய லைஃப்பில் தான் நீ இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டே இருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இப்படி அடுத்தவங்களோட எல்லாத்தையுமே உன்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணி விட்டா. நம்ம ஹீரோயின் இப்போ என்கிட்ட எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவள் வந்துட்டு எல்லாமே பொய் அப்படின்றத சொல்கிறா. அவங்க அப்பாவுமே என்ன இதெல்லாம் அப்படின்றத கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோ ஆளை உள்ள வர சொல்லிடுறான். குழந்தைங்களோட வந்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. இவங்க சொல்லிட்டு இருக்க எல்லாமே உண்மைதான், இந்த பொண்ணு வந்துட்டு உங்களோட பொண்ணு, இவ வந்து நீங்கள் கொடுத்த அந்த பென்டென்ட்டை திருடி வச்சுட்டு தான் உங்களோட பொண்ணை இவ்வளோ நாள் வந்துட்டு நடிச்சிட்ருக்கா. ரெண்டாவது அந்த ரூமில் இருந்தது இவதான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு தான் இவரை மேரேஜ் பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளுமே அங்கே புட்டு புட்டு வச்சுடுறாரு. இவர் அந்த ஆர்ஃபனேஜில் வந்துட்டு இவங்களை வளர்த்தவர் போல். ஸோ வந்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக ஒருத்தி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு மேலே ஜெலஸ் ஆக முடியுமா, என்ன ஜென்மோன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அப்பா கோவப்பட்டு அவளை கன்னத்தில் அரைஞ்சிட்டு எவ்வளோ கேவலமான ஜென்ம நீ வந்துட்டு பாசத்தோட விளையாடுவி அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு அடித்து அவளை இழுத்துட்டு போங்க அப்படின்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மியா அங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே பேசினதுமே நம்ம ஹீரோ அங்கே கோவப்பட்டு கத்திச்சிருக்கான். அப்போ அவங்க அம்மா நீ வாய மூடிட்டு போன்னு சொன்னதும் அவள் இன்னமே திருந்தலை, அவள் பாட்டு அங்கே கோவமாயிட்டு போயிடுறா. அவங்க அம்மாவுமே போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் தெரியாமல் வந்துட்டு நிறைய வந்து தப்பு பண்ணிட்டேம்மா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, ஏன்னா என் பையன் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பொண்ணுகிட்ட வந்து இப்படி நடந்துட்டான், வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு அவள் இப்படிப்பட்ட மோசக்கரையாக இருப்பான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே சாரி கேட்குறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் குழந்தைங்களுமே இப்படியே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.